ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஒரு 8 நாட்களாக வீத லீடர்ஸில் எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால் நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக அதை கொண்டு போகிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவலில் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க நான் வீடியோவில். அது ஒரு மூமெண்ட்டாக வீத லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூமெண்ட்டாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஒரு தனி மனிதனாக ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கு. நாங்கள் செய்கிறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பற்றி பொய் சொல்கிறாங்க, நான் சொன்னது நியாயமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், பட் ஐ அனலைஸ் 90% ஆஃப் மை டைம். குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்கே இருந்த பொழுது நிறைய அரசியலை பற்றி யோசித்தேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்குது, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்கே நான் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஆடு பாருங்க வத்துக்கிட்டு போகுது கேமராவை பார்த்து. அதனால் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நாம் ஒரு இயக்கத்தில் மெம்பராக வி ஹவ் கம் ஹியர் ஃபார் சோஷியல் சேஞ்ச், வி ஆர் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். அப்போ என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம் உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பற்றி தப்பாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்தில் பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்க, ஆனால் இதை பற்றி உங்கள் பதில் என்னன்னு. எனக்கு யாருன்னு கூட தெரியாது, அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுகிறாங்க, சில பேருடைய புகைப்படங்களை போட்டு பேசுகிறாங்க. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் ஒய் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பீப்புள்ஸ் மூமெண்ட். நாம் பீப்புள் மூமெண்ட் எதுக்காக நாம் இருக்கோம், நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்போ பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே இல்லை. நாம் இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூமெண்ட், பீப்புள்ஸ் மூமெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் வெல். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர். ஏன் நம்ம பண்ணுறோம், இது ஒரு கல்ட் இல்லை. ஒரு தனி மனிதன், உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம் ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை, சில பேர்த்துக்கு அது தொந்தரவு, ஃப்ளைட்லேருந்து வர்றவங்களை பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ளே பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு, எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 6:15 ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தாங்க. அது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதில் தெளிவாக இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம், நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனாக சகஜமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு தலைவர் அங்கே போகிறார், ரிசீவ் பண்ணுறக்கு 10 பேர் வேணுமா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலேயே போயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா, இந்த தப்பை நானும் செஞ்சுருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்தில் உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம், கல்ட் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம், காமன் மேன் மூமெண்ட்டாக ரன் பண்ணுவோம். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1 நம்பர் 2 இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும், அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் அ ஃபினாமினல் நம்பருங்க, சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம், ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோவில் 20 நிமிஷம் நம்ம பேசணும், அதில் ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பற்றி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்கே சொல்ல, எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலையே. ஆரோக்கியமாக நம்ம பில் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டாக அது ஓப்பனாக இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் 2 நாளில் கொஞ்சம் கம்மியாக வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில் சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸில் நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம், வி ஆர் ஆத்தென்டிக், நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும்.
அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், நம்ம ஜூலைலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியாக வாங்கன்னு சொல்கிறாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். அதனால் இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும் 18 லட்சத்துலேருந்து. லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம், ஆரோக்கியமாக பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம், என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம். அதில் 10,000 பேர்த்து கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள். ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவலில் மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்குறது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளோ பணத்தை டிவால்வ் பண்ணுறாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்குது, ரூரல் ஏரியா எப்படி இருக்குது, அது எதுவுமே தெரியாமல் நம்ம ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஹவ் வில் தே ஹெல்ப் பீப்புள். இல்லை நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலையில் சேர்ந்தேன், இன்னைக்கு காலையில் சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், யாரையும் குறை சொல்லிங்க. பட் ஆர் தே எக்யூப் டு ஹேண்டில் தட் ஜாப்? அதுக்கு தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூரில் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் வி த லீடர்ஸ். பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போகிறோம். அது வருகின்ற காலத்தில் அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் அ மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்கள, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் எக்யூப் டு சர்வ். இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் அன்எக்யூப் டு சர்வ். அப்போ எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால் அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் நான் அந்த பேசும்போது 20 நிமிஷத்தில் நான் ஹிண்ட் பண்ணேன். வி வில் பிரிங் தட் ஆல்சோ.